Hello my dear students, warm wishes to all. So in this class we are going to discuss the prose paragraph, especially for first of all late bloomers. So first of all we have to write the title of the story, Two Gentlemen of Verona, written by the author A.J. Cronin. The story, first of all we can write the character's name also after writing the title and also author name. So let us discuss the story. The story describes the mature behavior of Niccolo and Jacopo. ஸோ இந்த ஸ்டோரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிக்கோலோ அண்ட் ஜெக்கோப்போ அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்களுடைய அவனுடைய நடத்தையை பற்றி, அதுவும் எஸ்பெஷலி ஒரு முதிர்ச்சியான நடவடிக்கைகளை பற்றி சொல்லுது. The brothers sold wild strawberries to the author. இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேரும், சகோதரர்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ராபெரிஸை வந்து விற்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா ஆத்தர் ஏஜே குரோனினுக்கு. தே டிட் வேரியஸ் ஜாப்ஸ். அவங்க நிறைய ஜாப்ஸ் இது மாதிரி செய்கிறாங்க. தே வேர் ஹெல்ப்ஃபுல் டு தி ஆத்தர். ஆத்தருக்கு நிறைய விஷயங்களில் பல வகையில் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறாங்க. தே நேரேட்டர் டுக் த பாய்ஸ் டு அ வில்லோ ஹாஸ்பிட்டல் இன் ஹிஸ் கார். ஒரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் ஏஜே குரோனின் வந்து அந்த ரெண்டு பாய்ஸையும் சகோதரர்களையும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு தன்னுடைய கார் மூலிமா. தேர் சிஸ்டர் வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டிபி. அவங்களுடைய சகோதரி பார்த்திங்க அப்படின்னா டிபி அப்படிங்கிற நோயால், தட் மீன்ஸ் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. த பாய்ஸ் ஒர்க்டு ஹார்ட் டு பே ஃபார் ஹர் ட்ரீட்மெண்ட். அந்த சகோதரர்கள் ரெண்டு பேருமே கடுமையாக உழைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய சகோதரனுடைய மருத்துவ செலவுக்காக. தேர் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் இஸ் லாடபிள். இவங்களுடைய அந்த சுயநலமில்லாத ஒரு செயல்பாடு, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ண வைக்குது, பாராட்டு தகுந்த மாதிரி வைக்குது. ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் தீஸ் டீட்டெயில்ஸ் இன் a single paragraph, you can finish your paragraph by writing a quotation. Now discuss the next paragraph. Now let us discuss the paragraph for our students. Two Gentlemen of Verona, written by A.J. Cronin. So you can write these details in full and full caps. After that you can write the characters. Two Gentlemen of Verona describes the mature behavior of two young brothers. Two Gentlemen of Verona அப்படிங்கிற அந்த லெசன் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த டூ யங் பிரதர்ஸ், இரண்டு இளமையான சகோதரர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி சொல்லுது. அதுவும் அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு பற்றின்னு பார்த்தோம்னா, மெச்சூர் பிஹேவியர், அதாவது ஒரு முதிர்ச்சியான நடவடிக்கையாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ஒரு முதிர்ச்சி அடைந்த ஆள் எவ்வளோ செய்வோமோ அதே போல் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது. தே வேர் நிக்கோலா ஏஜ்டு 13. ஸோ அந்த ரெண்டு பிரதர்ஸும் யார் அப்படின்னு பார்க்கமோ அப்படின்னா, நிக்கோலா அப்படிங்கிறவர், அவருக்கு வயசு 13, அண்டு ஜெக்கோப்போ 12. இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஜெக்கோப்போ அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய வயசு பார்த்திங்க அப்படின்னா 12. They sold wild strawberries to the author on the outskirts of Verona. அவங்க ரெண்டு பேருமே எதை விற்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராபெரிஸ் விற்கிறாங்க ஆத்தர்கிட்ட. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெரானா சிட்டியினுடைய அவுட் சைடில். த நெக்ஸ்ட் மார்னிங் த narrator saw the two boys in Verona doing shoe shining job. அடுத்த நாள் காலையில் ஆத்தர் பார்க்குறாரு அந்த ரெண்டு பசங்களையும். எங்கே அப்படின்னா வெரானாவில். பட் இப்போ என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஷூவை வந்து பாலிஷ் போடக்கூடிய அந்த ஜாப்பை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஸ்ட்ராபெரிஸ் அவங்க விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஷூக்கு வந்து பாலிஷ் போடக்கூடிய செயலை ஜாப்பை செஞ்சிட்டு இருந்தாங்க.
They also did various jobs such as selling fruits, distributing newspapers and guiding the tourists. அவங்க பல வேலைகள் செய்கிறாங்க. எந்தெந்த வேலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பழங்களை விற்கிறது, அதே போல் செய்தித்தாள்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, அண்ட் ஆல்சோ கைடிங் டூரிஸ்ட். அதாவது அந்த ஊருக்கு டூரிஸ்ட் யாராவது வந்ததுன்னா அவங்களுக்கு கைடாக, சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்குறாங்க. The boys were helpful to the author during his stay in the city. இந்த ஆத்தர் ஏஜே குரோனின் இந்த வெரோனா சிட்டியில் தங்கியிருக்கும்போது பல வகையில் அந்த ஆத்தருக்கு உதவிகரமாக இருக்கிறாங்க. In return, the narrator took the boys to a tiny village in his car. ஸோ அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த பசங்களை கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு சின்ன கிராமத்திற்கு தன்னுடைய காரில். ரீச்சிங் த பிளேஸ், அந்த இடத்த ரீச் பண்ண உடனே த பாய்ஸ் ஹர்ரிட் இன்டு எ வில்லா ஹாஸ்பிட்டல். அந்த ரெண்டு பசங்களும் அந்த வில்லா போட்டிருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வில்லா அப்படிங்கிறது இந்த பில்டிங். A nurse told the narrator that their elder sister was suffering from TB. அங்கே இருந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேரேட்டர்கிட்ட சொல்கிறாங்க அவங்களுடைய அக்கா டிபியால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. த widowed father was killed in the war. அதே போல் அவங்களுடைய அப்பா, தன்னுடைய மனைவி இழந்த அப்பா போரில் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. Their house was also destroyed in the war. அதே போல் அவங்களுடைய வீடுங்கூட அந்த போரில் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. They were war victims. அவங்க போரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. The nurse said that the boys worked hard to pay for the treatment. அது மட்டும் இல்லாமல் நர்ஸு வேறு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த பசங்க ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய சகோதரனுடைய மருத்துவ செலவுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. The narrator felt that the war had not broken their spirit. அந்த ஆத்தர் நினைக்கிறாரு, கண்டிப்பாக அந்த போர் அப்படிங்கிறது அவனுடைய மன தீரத்தை உடைக்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாரு, நினச்சிக்கிறாரு. The two boys were really gentlemen of Verona. உண்மையிலே ரெண்டு பேருமே இந்த வெரோனா சிட்டியினுடைய 2 ஜென்டில்மேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. Their selfless action gives promise of greater hope for human society. ஸோ அவங்களுடைய சுயநலமில்லா அந்த செயல் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் தீஸ் டீட்டெயில்ஸ் in a single paragraph, you can write a quotation for this paragraph. So now let us see the paragraph for topper students. Topper students, you have to write the title of the lesson, Two Gentlemen of Verona, in full and full caps. After that, following the author's name, A.J. Cronin. This also might be in capital letters. First of all, let us see the introduction. Two Gentlemen of Verona was written by A.J. Cronin. இந்த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படிங்கிற அந்த ஸ்டோரி எழுதுனது பார்த்தோம் அப்படின்னா ஏஜே குரோனின். This is a touching story about love, devotion and sincerity displayed by two young brothers. ஸோ இந்த ஸ்டோரி எப்படிப்பட்ட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மனதை தடக்கூடிய ஒரு ஸ்டோரி. எதை பற்றி அப்படின்னா அன்பு, அர்ப்பணிப்பு, அதே சமயத்தில் ஒரு உண்மையான பாசம் யாரால் காட்டப்படுது அப்படின்னா டூ யங் பிரதர்ஸ், 2 சகோதரர்களால். அந்த 2 சகோதரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிக்காலோ அண்டு ஜேக்கப்போ. The narrator describes their responsible and mature behavior. ஸோ அந்த ஆத்தர் எதை விளக்குறாரு அப்படின்னா அவங்களுடைய பொறுப்பு, அதே சமயத்தில் ஒரு முதிர்ச்சியான அவருடைய நடவடிக்கைகளை இந்த சின்ன வயசுலேயும் கூட.
அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் எ லைஃப் ஆஃப் டாயில். ஒரு கடுமையான உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. The two young brothers were Nicola aged 13 and Jacopo aged 12. ஸோ 2 பிரதர்ஸ் நாம் இதில் பார்க்குறோம். நிக்கோலோ அவருடைய ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 13. ஜெக்கோப்போ அப்படிங்கிற அந்த சகோதரருடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா 12. They were shabby and unkempt. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அசிங்கமான தோற்றத்தோடு இருக்கிறாங்க. Once the narrator and his driver Luigi drove through the foothills of the Alps. ஒரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆத்தர் ஏஜே குரோனினும் அவருடைய டிரைவர் லூஜி அப்படிங்கிற 2 பேரும் அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்ப்ஸ் மலையினுடைய இந்த அடிவாரத்தில். They were suddenly stopped by Nicola and Jacopo on the outskirts of Verona. ஸோ இந்த 2 பேரையும், அதாவது ஆத்தரையும் அந்த டிரைவரையும் 2 பசங்க சேர்ந்து அவங்களுடைய காரை வழிமறிக்கிறாங்கன்னு நிறுத்துகிறாங்க. யார் அப்படின்னா இந்த 2 சகோதரர் நிக்கோலோ அண்டு ஜெக்காப்போ. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன் தி அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் வெரோனா. வெரோனா சிட்டினுடைய அந்த வெளிப்புறத்தில் ஃபுல் ஹில்ஸ் ஆஃப் ஆல்ப்ஸ். தே சோல்ட் தெம் வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ். அவங்க எதை விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராபெரிஸ் பழங்களை விற்கிறாங்க. த வெரி நெக்ஸ்ட் மார்னிங் they saw the same 2 boys in Verona doing shoe shining job. அது அடுத்த நாள் காலையிலேயே இந்த ஆத்தரும் அந்த டிரைவரும் இந்த 2 சகோதரர்களை பார்க்குறாங்க. எங்கே அப்படின்னா வெரோனா சிட்டியில். பட் இந்த சமயம் என்ன ஒர்க்கு செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஷூவை பாலிஷ் பண்ணக்கூடிய அந்த ஜாப்பை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே அந்த ஸ்ட்ராபெரிஸ் பழங்களை விற்றுட்டு இருந்தாங்க. They also did various jobs such as selling fruits, distributing newspapers and guiding tourists. ஸோ இந்த 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் செய்கிறாங்க. ஒன்று பழங்களை விற்கிறது, அதே சமயத்தில் நியூஸ் பேப்பர்ஸை கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டியாகவும் விளங்குறாங்க. They toiled day and night without a little rest. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இரவும் பகலும், கொஞ்சம் கூட ஓய்வு அப்படிங்கிறத எடுத்துக்காமல். நேரேட்டர்ஸ் கைன் கெஸ்டியா. ஸோ அவங்களுடைய ஆத்தருடைய ஒரு அன்பான ஒரு பார்வை அல்லது உபசரிப்பு. The 2 brothers were earning some money, but they did not spend much on their clothes and food. 2 சகோதரர்களும் நிறைய பணம் சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது. பட் அவங்க அந்த பணத்தை செலவழிக்கிற மாதிரி தெரியல. அதுவும் எஸ்பெஷலி 2 விஷயங்களில் பார்க்கும்போது, ஒன்று ஆன் த க்ளோத்ஸ். ஸோ அவங்களுடைய உடைகளுக்காக பணம் செலவழிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான சாபி ட்ரெஸ்ஸை தான் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபுட், சாப்பாடும் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தெரியல. They were very helpful to the author during his stay in the city. ஆத்தர் அந்த வெரோனா சிட்டியில் தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தங்கி இருக்கும்போது டூரிஸ்ட் கைடாகவும் அவங்களுக்கு உதவுறாங்க. ஸோ அப்படி நிறைய விஷயங்களில் ஆத்தருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க 2 பிரதர்ஸும். இன் ரிட்டர்ன் ஃபார் த பாய்ஸஸ் ஹெல்ப், the narrator took them to a tiny village. ஸோ இதுக்கு மாற்றா ஒரு கைமாறா, இந்த பசங்களுடைய உதவிக்கு கைமாறா ஆத்தரங்கூட ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. தன்னுடைய காரில் ஒரு சின்ன வில்லேஜ், அவங்களுடைய வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எந்த வில்லேஜ் அப்படின்னா புலேட்டா அப்படிங்கிற அந்த வில்லேஜுக்கு இன் ஹிஸ் கார், அவங்களுடைய கார் மூலயமா. த பாய்ஸ் ஹரிடு இன்டு அ வில்லா ஹாஸ்பிட்டல். இந்த பாய்ஸ் வேக வேகமாக கார் விட்டு இறங்கினோடனே அந்த வில்லா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. த நெரேட்டர் ஃபாலோடு தெம். ஸோ நேரேட்டர் இந்த ஆத்தரங்கோட ஏஜே குரோனினும் பின்னாடி அவர்களை பின்தொடர்ந்து போகிறாங்க. எ நர்ஸ் டோல்டு ஹிம் தட் their elder sister Lucia was admitted there. ஸோ அங்கேருந்து நர்ஸ் ஆத்தர்கிட்ட சொல்கிறாங்க அவங்களுடைய மூத்த சகோதரி, அவங்களுடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா லூசியா அப்படிங்கிறவங்க
அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The boys' sacrifice, அந்த சகோதரர்களுடைய அந்த பையன்களுடைய தியாகம். லூசியா was suffering from tuberculosis of the spine. அவனுடைய மூத்த சகோதரி எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூபர்குலோஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. The nurse said that the boys worked hard to pay for the treatment of the sister. இந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆத்தர்கிட்ட, 2 பாய்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய சகோதரனுடைய மருத்துவ செலவுக்காக. The nurse also revealed that their widowed father was killed in war. இன்னும் கூட சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஆத்தர்கிட்ட. அது என்ன அப்படின்னா அவங்களுடைய அப்பா, 2 சகோதரருடைய அப்பா, அந்த அப்பா பார்த்தோம் அப்படின்னா அவங்க மனைவி எழுந்தவங்க, அவங்களும் இந்த போரில் வந்து கொல்லப்பட்டு விட்டதாக சொல்கிறாங்க. Their house was also destroyed in the war. அவங்களுடைய வீடும் கூட அந்த போர்லேயே அழிக்கப்பட்டு விட்டது. They were war victims. அவங்க 2 பேருமே போரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தான். They hated the Germans and joined the resistance movement against them. ஸோ அவங்க ஜெர்மன்ஸை பார்த்து வாரில் சண்டை போட்ட அந்த ஜெர்மன்ஸை வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிரான அந்த இயக்கத்திலையும் சேர்ந்துடுறாங்க. ஆஃப்டர் த வார் தே கேர்ட் ஃபார் their சிஸ்டர். ஸோ போர் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரியை பார்த்துக்கிற அந்த ஒர்க்கில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், ஸோ முடிவுரை. The narrator learned everything about the 2 boys and took them back to the city. நேரேட்டர் வந்து எல்லாத்தையும் அந்த 2 பசங்களை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த வெரானா சிட்டிக்கே திரும்ப கூப்பிட்டு வராரு. He felt that war had not broken the spirit. அவர் எதை உணர்றாரு அப்படின்னா ஆத்தர், அந்த போர் வந்து அவங்க 2 பேருடைய அந்த மன உறுதியை வந்து உடைக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. The 2 young boys were really gentlemen of Verona. இந்த 2 சகோதரர்களும் அந்த வெரோனா சிட்டியினுடைய 2 ஜென்டில்மேன் அப்படின்னு நினைக்கிறாரு. Their selfless action gives promise of greater hope for human society. ஸோ அவங்களுடைய சுயநலமுள்ள அந்த சேவை, அவங்களுடைய செயல் நம்முடைய இந்த மனித சமுதாயத்துக்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So after reading these details, we can conclude the paragraph by writing a quotation. Here is a quotation available. There is no bond like the bond between brothers and sisters. ஸோ உலகத்திலேயே எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கலாம், பட் இது எல்லாத்துலேயும் சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சகோதர சகோதரி அப்படிங்கிற அந்த பந்தத்தை விட உயர்வானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், now discuss the poem paragraph for the students late bloomers. So first of all we have to write the title of the poem, The Castle. After that we can write the author's name, Edwin Muir. So let us discuss the points. The poem describes the fall of a castle. ஸோ இந்த போயம் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோட்டையினுடைய அழிவை பற்றி சொல்லுது. The soldiers were resting. ஸோ அங்கிருந்த போர் வீரர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னா ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. They had plenty of arms and food. ஸோ அவங்களுக்குன்னு நிறைய ஆர்ம்ஸ் மீன்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபுட், சாப்பாடு உணவுப் பொருட்களும் நிறைய இருக்குது. அதே சமயத்தில்
அவங்களுக்கு போர் கருவிகளும் நிறைய இருக்குது போரிடுறதுக்காக. The gates were strong and walls were thick. ஸோ அங்கே அந்த கேசலினுடைய கேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வலிமையாக வாய்ந்ததாக இருக்குது. அதே போல் அதனுடைய சுவரும் கூட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. No one could enter the castle. யாராலையும் அந்த கோட்டைக்குள்ளே அவ்வளோ சுலபமாக நுழைஞ்சிட முடியாது. The warder led the enemies inside for gold. அங்கேருந்து அந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுறான் அப்படின்னா let in the enemies, எதிரிகளை உள்ளே விட்டுறாரு. எதுக்காக அப்படின்னா ஃபார் கோல்டு, பணத்துக்காக, அதுவும் எஸ்பெஷலி தங்கத்துக்காக ஆசைப்பட்டு. The castle was captured by the enemies. ஸோ இப்போ அந்த பணத்துக்காக, அதுவும் எஸ்பெஷலி தங்கத்துக்காக ஆசைப்பட்டு அதை விட்டதுனால the castle was captured by the enemies. ஸோ அந்த கோட்டையை எனிமீஸ் எல்லாம் கைப்பற்றிட்டாங்க. The real enemy was gold. உண்மையிலேயே அவங்களுடைய எனிமி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு, தங்கம். ஸோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனுடைய கேஸில் காட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் a paragraph for late bloomers. Let us see the paragraph for average students. First of all, we have to write the title of the poem full in caps. The title of the poem is The Castle, and then followed by the author's name, Edwin Muir. This can be also written in full caps. So now discuss the paragraph. The Castle is an allegorical poem. ஸோ இந்த கேசல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு சூழ்நிலையை ஒரு காட்சிப்படுத்துகிற மாதிரியான ஒரு போயம். இட் டிஸ்கிரைப்ஸ் த ஃபால் ஆஃப் ஃபர்மிடபிள் கேஸ் காஸ்ட் பை பெட்ரையல் ஃப்ரம் வித்தின். ஸோ இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேசல், அதாவது கோட்டையை காட்டி கொடுக்கறது யார் அப்படின்னா அங்கே இருந்த ஒருத்தரை காட்டி கொடுக்குற மாதிரியான அந்த செயலை பற்றி விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த நேரேட்டர் இஸ் சோல்ஜர் இன் அ கேசல். ஸோ அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய அந்த நேரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு சோல்ஜர் தான். எங்கே அப்படின்னா இந்த கேசல்லே இருக்கிறாரு. ஹி நேரேட்ஸ் ஹவு த கேசல் வாஸ் கேப்சர்டு. அவர் சொல்கிறாரு அந்த கேசல் எப்படி கைப்பற்றப்பட்டது எதிரிகளால் அப்படிங்கிறத விளக்குறாரு. த சோல்ஜர்ஸ் ஆஃப் த கேசல் வேர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ்ட். ஸோ அந்த கோட்டையில் இருந்த அந்த போர் வீரர்கள் எல்லாமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா எந்த கவலைகளும் இல்லாமல் ரிலாக்ஸ்டு மேனரில் இருக்கிறாங்க. தே வாட்ச் த மூமெண்ட்ஸ் ஆஃப் தி எனிமி ஃப்ரம் த டிஃபென்சிவ் வால். ஸோ அங்கேருந்து சோல்ஜர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகளுடைய அந்த நடமாட்டத்தை. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்பான அந்த உயரமான வாலில் இருந்துக்கிட்டு. நோ எனிமி வாஸ் ஃபவுண்ட் அப் டு தி சென்ஸ் ஆஃப் ஹாஃப் அ மைல். கிட்டத்தட்ட ஒரு அரை மைல் தூரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த எதிரிகளும் புலப்படலை. த சோல்ஜர்ஸ் ஹேட் அ plenty ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுட் இன்சைட் த கேசல். ஸோ போர் வீரர்களுக்குன்னு நிறைய அந்த போர் ஜாமான்களும் அதே சமயத்தில் சாப்பாடும் உள்ளே இருக்குது கோட்டையினுடைய உள்ளே. தே வேர் கான்ஃபிடென்ட் ஆஃப் த கேசல்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அதே சமயத்தில் அந்த போர் வீரர்களுடைய அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. த கேசல் வாஸ் சேஃப். அந்த கோட்டை எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் தர் கேப்டன் வாஸ் பிரேவ். ஸோ அவங்களுடைய அந்த தலைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்ப வலிமையானவர், வீரமிக்கவர். அண்ட் த சோல்ஜர்ஸ் வேர் லாயல். ஸோ அங்கிருந்த போர் வீரர்களும்
அந்த தலைவனுக்கு அடிபணிஞ்சு போகிறவங்களா இருக்கிறாங்க, உண்மையானவங்களாக இருக்கிறாங்க. The enemy could not use bait for the entry inside the castle. எதிரிகள் அவ்வளோ சுலபமாக அந்த கேஸில் நுழையிற மாதிரி இல்லை. No one could enter the castle except a bird. யாராலையும் அந்த கோட்டைக்குள் நுழைய முடியாது, பறவைகளை தவிர. But a wicked warder let in the enemies inside the castle for gold. But அந்த கேட் கீப்பர் ஒரு தங்கத்துக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு எதிரிகளை அந்த கோட்டைக்குள்ளே விட்டுறாரு. தி எனிமீஸ் கேப்சர்ட் த கேசல். ஸோ எதிரிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோட்டையை கைப்பற்றிட்டாங்க. The strong castle became weak because of greedy desire warder. ஸோ அந்த வலிமையான அந்த கோட்டை ரொம்ப வீக் ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னா அந்த டிஸ்லாயல் அப்படின்னா ரொம்ப தன்னுடைய எஜமானனுக்கு, தனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இல்லாமல் போலித்தனமாக இருந்த அந்த வார்டரால் ஆசைப்பட்ட, greedy மீன்ஸ் பேராசைமிக்க அந்த வார்டரால். The narrator lamented over the capture of the castle. ஸோ இந்த ஆத்தரங்கூட ரொம்ப புலம்புறாரு. எதுக்காக அப்படின்னா இந்த கோட்டையை எதிரிகள் கைப்பற்றிட்டாங்களே அப்படின்ட்டு. He regretted that he could not find any weapon to fight against the real enemy gold. பட் இந்த ஆத்தர் ரொம்ப வருத்தப்படுறாரு. எதுக்காக அப்படின்னா இந்த எனிமியாகிய கோல்டு, அந்த பேராசை பிடிச்ச அந்த கோல்டுக்கான ஒரு வெப்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது முடியாது அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் this paragraph, we can conclude the poem by writing a quotation. So now let us next discuss the paragraph for bright students, especially toppers. So now let us discuss the paragraph for topper students. First of all, we have to write the title of the paragraph, The Castle, full and full in caps, followed by the author's name, Edwin Muir. This also could be written in full and full caps. So first of all, let us discuss the introduction. The Castle by Edwin Muir is an allegorical poem describing a fall of well-guarded castle caused by betrayal from within. ஸோ இந்த கேசல், கோட்டை அப்படிங்கிற அந்த போயத்தை எழுதுனது யார் அப்படின்னா ஆத்தர் நேம் எட்வின் மியோர் அப்படிங்கிறது. திஸ் இஸ் அன் அலிகரிக்கல் போயம். இது ஒரு சம்பவத்தை விளக்குற மாதிரியான ஒரு போயம், ஒரு காட்சிப்படுத்துகிற மாதிரியான ஒரு போயம். எதை பற்றி விளக்குது அப்படின்னா வெல் கார்டடு கேசல். ஸோ ரொம்ப சோல்ஜர்ஸால் நன்கு பாதுகாக்கப்படக்கூடிய அந்த கோட்டையை காட்டி கொடுக்கப்படுது. யாரால் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒருத்தர். ஸோ இதை பற்றி விளக்குறது தான் இந்த போயம். The narrator is a soldier in the castle who narrates the capture of the castle. ஸோ நேரேட்டர் யார் அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சோல்ஜர் தான். ஸோ இவர் தன்னுடைய கோட்டையை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சோல்ஜர்ஸ், அதாவது மன உளைச்சல் எதுவும் இல்லாத போர் வீரர்கள். The soldiers of the castle were totally stress free and relaxed all through the summer. சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸ்க்குன்னு எந்த மன உளைச்சலோ மனக்கவலையோ இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கிறாங்க இந்த சம்மர் சீசன், கோடை காலம் ஃபுல்லாகவே. They were confident of the castle's physical strength. கேசலுடைய அந்த வலிமையை பற்றி ரொம்ப நம்பிக்கை இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப வலிமையான கோட்டை. They were watching the movements of the enemy from the turret wall. அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் வெளியில் இருந்து அந்த எதிரிகளுடைய நடமாட்டத்தை பார்க்குறாங்க. எங்கேருந்து அப்படின்னா அந்த டெரட் வால். டெரட் வால் அப்படிங்கிறது கோட்டை சுற்றி இருக்கக்கூடிய
சுவர் மேலே இருக்கக்கூடிய அந்த உயரமான அந்த பாதுகாப்பான பகுதி அப்படின்னு சொல்லலாம். No enemy was found up to the distance of half a kilometer. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்தவித எதிரிகளும் இல்லை. ஸோ there was no threat to the castle. ஸோ அதனால் எதிரிகள்னால அந்த கோட்டைக்கு எந்தவித பயமும் இல்லை. They had plenty of weapons to protect them. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய போர் ஆயுதங்கள் இருக்குது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு. They also had a large quantity of food in stock inside the castle. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய சாப்பாட்டு பொருட்களும் இருக்குது அந்த கோட்டைக்கும் உள்ள. The mighty castle, வலிமையான அந்த கோட்டை. The allies of the soldiers were getting close to the castle to support them. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த கேசலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. The soldiers were convinced of their castle safety. ஸோ அங்கிருந்த போர் வீரர்களும் இந்த கோட்டை வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது, வலிமையாக தான் இருக்குது அப்படின்னு உணர்கிறாங்க. The gates were strong. அது மட்டும் இல்லாமல் அந்த கேசலுடைய கேட் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப வலிமையாக இருக்குது. The walls were thick and high. ஸோ அந்த கோட்டை சுவர்களும் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அதே சமயத்தில் உயரமாக இருக்குது. The captain was brave. அவங்களுடைய தலைவன், போர் வீரருடைய அந்த தலைவன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வலிமையானவர். அதே சமயத்தில் அந்த சோல்ஜர்ஸ் வேர் லாயல். ஸோ அங்கிருந்த போர் வீரர்களும் அந்த தலைவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க. Except birds, no one can enter the castle with any trick. ஸோ யாராலையும் அந்த கோட்டைகளை ஈஸியாக நுழைய முடியாது பறவைகளை தவிர. The enemy could not use a bait to enter the castle. ஸோ எதிரிகளும் எந்த வித ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி அந்த கேசலுக்குள்ளே நுழைய முடியாது. The wicked guard, இந்த மோசமான அந்த கேட் கீப்பர். A wicked guard was guarding the wicket gate. ஒரு மோசமான பேராசை பிடிச்ச அந்த கேட் கீப்பர் தான் அந்த கேட்டினுடைய என்ட்ரன்ஸில் இருக்கிறாரு. He let in the enemies inside the gate getting bribe. ஸோ அங்கேருந்து அந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுறான் அப்படின்னா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு ஸோ எதிரிகளை வந்து அந்த கோட்டைக்குள்ளே அனுமதிச்சிடுறாரு. The greedy disloyal warder made strong castle weak and thin. ஸோ வலிமையாக இருந்த அந்த கோட்டையை வந்து வலிமையற்றதாக ஆக்கினது யார் அப்படின்னா அந்த கேட் கீப்பர் தான். ஸோ எதிரிகளை உள்ளே விட்டுறது வேணுமா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு. The enemies captured the citadel that was known for its secret gallery. ஸோ அந்த எனிமீஸ் வந்து அந்த கோட்டையினுடைய அந்த முக்கியமான பகுதிகள் எல்லாமே அவங்க பிடிச்சிட்டாங்க. The narrator lamented over the betrayal of the greedy warder. ஸோ இந்த நேரேட்டர் ஆத்தர் வந்து ரொம்ப புலம்பலாரு, இப்படி காட்டி கொடுத்துட்டாரு இந்த பேராசை பிடிச்ச அந்த கேட் கீப்பர் அப்படின்னு புலம்புறாரு. He decided not to disclose this shameful story to anyone till his death. ஸோ அவர் முடிவு பண்ணிடுறாரு, ஸோ இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே அந்த வெக்கப்பட வேண்டிய இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சாகர வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கன்க்ளூஷன்: The soldiers were helpless and their only enemy was gold. ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாமே யாரும் உதவி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய முதன்மையான எனிமி, ஒரே ஒரு எனிமி யார் அப்படின்னா அந்த கோல்டு, அந்த தங்கம் தான். The betrayal from within caused the castle's fall. அதாவது கேசலை வந்து காட்டி கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கோட்டைக்குள்ளே இருந்த ஒருத்தர் தான். ஸோ அதனாலேயே அந்த கோட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The narrator regretted that there was no weapon to fight within the enemy called gold. எதிரிகளை வந்து நம்ம சமாளிக்கிறது ஆயுதங்களை வச்சு நாம் அழிச்சிடலாம். பட் இங்கே எனிமையாக இருந்தது யார் அப்படின்னா கோல்டு, இந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு. ஸோ இவங்களை போராடுறதுக்கான எனிமி யாரும் இல்லை, வெப்பன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு ஆத்தரும் ரொம்ப வருத்தப்படுறாரு.
The poet's use of allegory is a personal downfall. ஸோ இவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனல் டவுன்ஃபால். இஃப் a man never looks within, his overlooked faults will be his doom. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய தவறுகள் வந்து நமக்கே தெரியல அப்படின்னு வச்சுக்காம அது நமக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ greediness is the root cause of all evils. ஸோ பேராசை தான் எல்லா கெட்ட செயல்களுக்கும் காரணம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. Okay, my dear students, let us see in the next class. Thank you, bye bye.